நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாந்த் பண்ருட்டி ரயில்வே கேட் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சென்னை சாலை ரயில்வே கேட் நிர்வாகம் நிரந்தரமாக மூடியதால் மேம்பாலத்திற்கு மேலே நடந்து செல்ல பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பாதை இன்று வரை யாரும் பொதுமக்கள் பயன்படுத்துவது இல்லை. காரணம், மிகவும் படிக்கட்டுகள் அதிகமாக உள்ளதால் இந்த பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தினசரி காய்கறி மார்க்கெட், பள்ளிக்கூடம், பண்ருட்டி நகரத்திற்கு செல்லும் அனைத்து பொதுமக்களும் வியாபாரிகளும் இந்த வழியாக தான் கடக்க வேண்டும். ஆகையால் மிகவும் சிரமமாக உள்ளதால் கடலூர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாந்த் அவர்களிடம் பொதுமக்களும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இந்த பகுதிகளில் ஒரு சப்வே சுரங்கப்பாதை வழி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று ரயில்வே மேம்பாலத்தில் கீழ்ப்பகுதியில் ஆய்வு செய்வதற்காக இன்று பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் திமுக, காங்கிரஸ், தமாஜக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் ஆய்வு செய்வதற்காக வந்திருந்தார். அருகிலிருந்த மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினார்கள். மேலும் இதை உடனடியாக பரிசீலனை செய்கிறேன் என்று எம்பி அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் நிர்வாகிகள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.